இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிரதமர் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சியினரின் கேள்விகள் தவிர்க்கப்படுகின்றதா? நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டிற்கு அன்வார் மறுப்பு. நாடாளுமன்றத்தில் பிரதமருக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சியினரின் கேள்விகள் தவிர்க்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். கடந்த 3 வாரங்களாக ஆளும் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகள் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு பதிலளிக்கப்பட்டு வருவதாக கொத்தபாரு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோசரி தக்கியுடின் ஹசான் நாடாளுமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டினார். நிர்ணயிக்கப்பட்ட நேர வரம்பிற்குள் தாங்கள் கேள்விகளை சமர்ப்பித்தும் கூட எதிர்க்கட்சியினரின் ஒரு கேள்வி கூட தேர்வு செய்யப்படுவதில்லை என்றும் தக்கியுடின் ஹசான் தெரிவித்தார். இதனையடுத்து அதற்கு விளக்கமளித்த அன்வார் தான் எந்த ஒரு கேள்வியையும் தவிர்க்கவில்லை என்றும் சபாநாயகர் தேர்வு செய்யும் கேள்விகளுக்கு உடன்பட்டு பதிலளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அமெரிக்க பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விக்கு தாம் பதிலளித்ததை சுட்டிக்காட்டிய அன்வார், ஒரே மாதிரியான கேள்விகள் மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் போது அவை இயல்பாகவே தவிர்க்கப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு கேள்விக்கு ஏற்கனவே பதிலளிக்கப்பட்டு அது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருந்தால் அதே கேள்வி மீண்டும் கேட்கப்படும் போது அதற்கும் அதே பதில்தான் வழங்க இயலும். எனவே தான் சபாநாயகரின் முடிவை ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் கோலாலம்பூரில் நடைபெற்ற 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அதன் தொடர்புடைய கூட்டங்களை நடத்தியதற்கான மொத்த செலவு 184.4 மில்லியன் ரிங்கிட் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நிதி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட உச்ச வரம்பிற்குள் இந்த செலவுகள் இருப்பதாகவும் தற்போதைய நடைமுறைகள் மற்றும் நிதி சேமிப்பு திட்டங்களின் அடிப்படையில் செலவுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சர் டத்தோசரி முகமது ஹசான் நாடாளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளார். மலேசியா தலைமையேற்று நடத்திய இந்த உச்சநிலை மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் முறையாக திட்டமிடப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு இணங்க வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் உலக தலைவர்கள் பலர் கலந்து கொண்ட இம்மாநாடு சிறப்பாகவும் சுமூகமாகவும் நடைபெறுவதற்கு தேவையான அத்தனை அம்சங்களும் முன்னுரிமையும் முக்கியத்துவமும் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் நேற்று ஏற்பட்ட நில அமிழ்வு காரணமாக சாலையில் தோன்றிய குழி பழுது பார்க்கப்பட்டு அச்சாலை மீண்டும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை முதல் மாலை 6:30 மணி வரையில் அச்சாலையில் பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்றதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் சாலை கட்டமைப்பின் நிலத்தன்மையில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக இந்த நில அமிழ்வு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் DBKL குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு எப்போதுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள DBKL பழுது பார்க்கும் பணியின் போது பொதுமக்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றியும் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தலைநகரான டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று திங்கட்கிழமை மாலை கார் ஒன்று வெடித்து சிதறியதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். நேற்று மாலை வழக்கம்போல் செங்கோட்டை அருகே சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் சிக்னலில் நின்று கொண்டிருந்த ஹுண்டாய் i20 ரக கார் ஒன்று வெடித்து சிதறியது. இதில் அதன் அருகே நின்று கொண்டிருந்த சில கார்களும் தீப்பற்றியதோடு கிட்டத்தட்ட 150 மீட்டருக்கு தூக்கி வீசப்பட்டன. இச்சம்பவம் தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதை அடுத்து டெல்லி, மும்பை, சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. ரயில், பேருந்து, விமான நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்களில் உடனடியாக பாதுகாப்பு சோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. தாய்லாந்து சுங்காய்கோலோக்கில் ஒரு மலேசிய பிரஜை சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் கிளாந்தான் காற்பந்தாட்ட வீரரின் சகோதரருக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
சலீப் சாமி என்று அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த 27 வயது ஆடவரை கைது செய்ய தாய்லாந்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக நராத்திவாட் மாநில போலீஸ் தலைவர் மேஜர் ஜெனரல் பிரயோங் கொட்சாக்கா தெரிவித்துள்ளார். சலீப்பும் அவரது சகோதரரும் ஒன்றாக இக்கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தாய்லாந்து போலீஸ் சந்தேகிக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று சர்டாங் ஸ்ரீகம்பாங்கான் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் குடிநுழைவு அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது போலி குடிநுழைவு பாதுகாப்பு முத்திரைகளை விற்பனை செய்து வந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வியட்நாம், இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து பிரஜைகள் மலேசியாவில் நீண்ட நாட்கள் தங்குவதற்காக இந்த போலி முத்திரைகளை அவர்கள் விற்று வந்ததாக குடிநுழைவுத்துறை தலைவர் டத்தோ ஜக்காரியா சாபான் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற போலி முத்திரைகளை பயன்படுத்த அவர்கள் 2500 ரிங்கிட் முதல் 3000 ரிங்கிட் வரையில் பெற்று வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள அவர்கள் 7 பேரும் குடிநுழைவு சட்டம் 1959-63 கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் ஜக்காரியா சாபான் தெரிவித்துள்ளார். மலேசியா தாய்லாந்து எல்லைப் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட படகு விபத்தில் கடலில் மூழ்கியவர்களை தேடும் பணி 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நேற்று திங்கட்கிழமை மேலும் 5 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. 100 புலம்பெயர்ந்தவர்களை கொண்டிருந்த அப்படகில் இதுவரை 13 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக கெடா மற்றும் பெர்லிஸ் மலேசிய கடல்சார் அமலாக்க ஏஜென்சியின் இயக்குனர் ரோம்லி முஸ்தபா தெரிவித்துள்ளார். கடல் சீற்றம் காரணமாக நேற்று இரவு 7:30 மணியோடு தேடுதல் பணிகள் நிறைவு பெற்று இன்று செவ்வாய்க்கிழமை காலை மீண்டும் துவங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.